வணக்கம். இது உங்கள் ரக்ஷாஸ் ஹோம். நான் ரொம்ப நாளா நல்ல ஒரு குக்கிங் வீடியோ போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டான டைம் அமையல. இன்னைக்கு சண்டே கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. அதனால ஒரு பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது பாஸ்மதி ரைஸில் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. சிக்கன் வந்து நல்லா ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து கர்ட்லலாம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இதுக்கான ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ண ஆனியன், டொமேட்டோ, சால்ட்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இந்த பட்டை, சோம்பு, பிரியாணி லீவ்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றா வச்சுருக்கோம். அப்புறம் கரம் மசாலா நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டவ் வந்து நம்ம பற்ற வச்சாச்சு. ஆல்மோஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஓகே, சிம்மில் தான் இருக்குது ஸ்டவ்வு. இதுவும் ஹீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாங்களா? ஆயில் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஃபுல்லாக கீலையும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஆயில் சூடாகிட்டு இருக்கு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி குக்கர் ஹீட்டில் இருக்கிறதுனால நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி இலை, பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம ஒரு 1/2 கிலோ பண்ணுறதுனால அளவாக நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருக்காங்க. இதையே போட்டுறாச்சு. அதாவது நம்ம குழந்தைங்க இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பைசஸும் நம்மளுக்கு வேண்டாங்க, அளவாக இருந்தால் போதும். அதனால் நம்ம அளவாக தான் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப போட்டுட்டோன்னா அந்த மசாலா அதிகமாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் இதாக தெரியும். இதை நல்லா கொஞ்சம் நம்ம வணக்கிக்கலாங்க. அந்த வாசம் நல்லா வரும் இல்லையா? நல்லா வணங்கி வரும்போது அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஓகே, இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஆனியன் நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் போட்டுடலாங்க. ஆனியனும் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வணங்கணுங்க, ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும் நம்மளுக்கு. அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் ஆனியன் வணங்குறப்ப நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் வருதுங்க. இன்னும் நல்லா அந்த ஃபுல்லாக ஒரு கலர் வந்து மாறணும். அந்த ஆனியன் கலர் மாறி ஒரு லைட் எல்லோயிஷ் ப்ரௌன் அந்த மாதிரி வரணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுன்னா கொஞ்சம் லேசாக வணக்கி விட்டோம்னா நல்லா அது ஃபுல்லாக நம்மளுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாங்க. ஏன்னா அந்த ஆயில் ஒரு 1/2 குக்கு ஆனியன் ஆனதுக்கப்புறமே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அது கூட சேர்த்து நல்லா வணங்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல மனமும் நம்மளுக்கு வரும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லும் நம்மளுக்கு போகும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட சேர்ந்து நல்லா எண்ணெயில் குக் ஆகுது.
நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒரு சிக்கன் சுக்காவும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க. சிக்கன் சுக்காவை கொஞ்சமாக ஸ்பைசஸ் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் சிக்கன் சுக்காவும் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது இது இஞ்சி பூண்டு நமக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நான் அளவாக தான் எடுத்துருக்குறேங்க. நான் அதிகமாக சேர்த்திட்டோன்னா அந்த தக்காளியோட டேஸ்ட்டு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குங்க. கொஞ்சம் அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பிரியாணி டேஸ்ட் கம்மி பண்ணிடும். அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேங்க. தக்காளியும் நல்லா வணங்கிட்டோங்க. தக்காளியும் இந்த ஆயிலில் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வணங்கிட்டோங்க. பச்சை வாசம் போகணும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நம்மளுக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க. அந்த பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புதினாவும் ஒரு கையளவு புதினாவும் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். நான் அதையும் போட்டுடுறேங்க இப்போவே. ஏன்னா அதுவும் நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு இதில் வணங்கிடுங்க. ஒரு பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இது கூடயே நம்ம கொஞ்சம் அளவாக கரம் மசாலா வச்சுருக்குறேங்க. அதையும் நான் சேர்த்துட்றேன். ஏன்னா நான் வேறு எதுவும் பெருசாக நம்ம ஸ்பைஸு ஆட் பண்ணலை. அதையும் சேர்த்து நம்ம அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் அது நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நம்மளுக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க. அந்த பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புதினாவும் ஒரு கையளவு புதினாவும் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். நான் அதையும் போட்டுடுறேங்க இப்போவே. ஏன்னா அதுவும் நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு இதில் வணங்கிடுங்க. ஒரு பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இது கூடயே நம்ம கொஞ்சம் அளவாக கரம் மசாலா வச்சுருக்குறேங்க. அதையும் நான் சேர்த்துட்றேன். ஏன்னா நான் வேறு எதுவும் பெருசாக நம்ம ஸ்பைஸு ஆட் பண்ணலை. அதையும் சேர்த்து நம்ம அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் அது நல்லா வணங்கட்டும். இப்போ ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அந்த சிக்கனையும் போட்டு நல்லா இது பண்ணிட்டோங்க. நம்ம நல்லா அந்த ஆயில் அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து நல்லா வணக்கிட்டோம். இப்போ நம்ம அளவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறோங்க. ஏன்னா சிக்கன் ஒரு 2 விசில் வேகணும் இல்லைங்களா? அதிகமாக நான் தண்ணி சேர்த்தல. ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்திடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தேவைக்கு அளவாக மட்டும் ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம இதை விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடட்டும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா குக்கர் போட்டு மூடியாச்சுங்க. ஒரு 2 விசில் வந்துட்டுங்க. வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் பிரியாணி ப்ரிப்ரேஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நமக்கு நல்லா ஒரு 2 விசில் வந்துடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். என்ன சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது பாஸ்மதி ரைஸ் ரெடி பண்ணி உள்ளே போட்டு ஒரு 2 விசில் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டோம்னா முடிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா நம்ம தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் குக்கரில் போட்டுடலாங்க. ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது, சும்மா பரவலாக நம்ம இப்படி மட்டும் இது பண்ணணும். நம்ம நார்மலாக நம்ம ரைஸ் கிண்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ்னால் அது உடஞ்சிடும். சும்மா அது வந்து நல்லா அந்த இதில் முழுங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா போதும். ஓகே, இப்போ வேணால் நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக க்ரீன் சில்லி எல்லாம் போடுவாங்க காரம் வேணும்னா. நான் ஆட் பண்ணல. எங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க, காரம் ஆகிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு ஆட் பண்ணலை. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா சால்ட்டு இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு விசில் விட்டால் போதுங்க. அப்புறம் நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா அந்த ஹீட்லேயே அது பாயில் ஆகிடும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்னால் நம்ம ரொம்ப நேரம் விட தேவையில்லை. இப்போ விசில் போட்டாச்சுங்க. நம்ம செக் பண்ணலாங்க எப்படி இருக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா விசில் வந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்குமே ஆர்வமாக இருக்குது எப்படி வந்திருக்குன்ட்டு. வாவ், சூப்பருங்க, செமையாக வந்திருக்கு. நல்ல ஒரு ஓப்பன் பண்ணோடனே அந்த வாசம் பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பதத்தில் ரைஸ் குக் ஆகிருக்கு. புகை வருது பார்த்திங்களா? இது நல்லா ஆறும்போது தான் உங்களுக்கு அந்த ரைஸ் நல்லா புளிப்பாக வரும். நல்லா குக் ஆகிருக்கு ரைஸு. சூப்பருங்க. நான் உங்களுக்கு இதை சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது இன்னொரு டிஷ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு சிக்கன் டிக்கா ஒன்று ட்ரை பண்ணுறேன். அதையும் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி சண்டே லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செஞ்ச சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா. பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, அப்புறம் இது நம்ம டுடே ஸ்பெஷல் சிக்கன் டிக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65, அப்புறம் கேர்டு. ஓகே, திரும்ப